Dear students, plus 2 maths chapter 2 complex numbers கலப்பெண்கள் example sum வந்து 2.18 given complex numbers z is equal to 3 plus 2i represents the complex numbers z, I, z and z plus iz in one organ diagram. Show that these complex numbers form the vertices of an isosceles right triangle. அதாவது ஒரு இருசம பக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 புள்ளியும் நம்ம இருசம பக்கம் செங்கோண முக்கோணத்தினுடைய உச்சிகள் அப்படின்னு நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இசட் வந்து நமக்கு 3 + 2i அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து இசட் வந்து என்னென்னு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா 3 + 2i, அது வந்து z1 அப்படின்னு வச்சுருக்கேன். IZ அப்படின்னும்போது i × 3 + 2i 3i - 2 அப்படின்னு வந்துடும். அதாவது i × 3 3i, இங்கே வந்து i × i² -1 வரும், அதனால் -2ன்னு வந்துடும். இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். -2 + 3i = z2 அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் z + iz = 3 + 2i -2 + 3iன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 - 2 வந்து 1, இது 2i + 3i வந்து 5i வந்துடும். இது வந்து நான் z3ன்னு வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா z1 வந்து நமக்கு a, இது வந்து பாயிண்ட்டு a. z2 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து c, z3 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து b அப்படின்ற பாயிண்ட்டை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது எல்லா சைட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏபி = மாடுலஸ் ஆஃப் z1 - z3 = மாடுலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ 3 + 2i, z3ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 + 5i, அது மைனஸில் நான் போட்டிருக்கேன். -1 - 5iன்னு வந்துடும். 3 - 1 வந்து 2, 2i - 5i வந்து 3i -3i. இப்போ இதில் வந்து மாடுலஸ் மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் -3ஓட ஸ்கொயர் எழுதுவோம். 4 + 9 = √13 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி = மாடுலஸ் ஆஃப் z3 - z2. z3 வந்து பார்த்திங்கன்னா 1 + 5i இங்கே வந்து z2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது z2 வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா -2 + 3i இருக்குது. அது வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 - 3i வந்துடும். அப்போ 1 + 2 வந்து 3, 5i - 3i வந்து 2i வந்துடும். இதுவும் = √3² + 4 4 வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா √13. அதுக்கடுத்தது CA வந்து பார்க்கும்போது z2 மாடுலஸ் ஆஃப் z2 - z1 அப்படின்னு வரும். z2 வந்து பார்த்திங்கன்னா -2 + 3i, z1 வந்து 3 + 2i, அது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -3 - 2iன்னு வந்துடும். இப்போ -2 - 3 வந்து -5, 3i - 2i வந்து +i. இதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது √−5² 25 + 1² வந்து 1 √26 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ AB = BC = √13 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் எல்லா வேல்யூஸுமே. AB² 13 ஆகிடும், BC² வந்து 13, CA² வந்து பார்த்திங்கன்னா 26ன்னு வந்துடும். இப்போ இது 2 குறைவான அளவுகளை நான் ஆட் பண்ணுறேன். AB² + BC² = 13 + 13 26. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா CA² ஈக்குவலாக இருக்குது. இது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா ஆங்கிள் B வந்து 90 டிகிரி இருக்குது அப்படின்றத நமக்கு இது குறிக்குது. அப்போ அதாவது கொடுத்துருக்குற அந்த ட்ரையாங்கிள், அதாவது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், அது ஐசாஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிளை நமக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெரியுது. இது வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம். அதனால் இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு தெரியும். இங்கே 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.